மௌனம் மௌனம் அனுஷ்டித்தல், அதாவது மௌனம் பழகுதல். ஒரு யோகிக்கு, யோகம் பழகுபவர்களுக்கு, இல்லை யோகம் சார்ந்த கலைகளை பழகுபவர்களுக்கு எது எது நாம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுல இந்த மௌனம் ஒரு முக்கிய பங்கு. மௌனம் கடைபிடிக்கிறது அப்படின்றது இப்போ உலக வழக்கில் பக்தி மார்க்க பழக்க முறைகளில் அந்த நீங்க இது நாள் வரையும் கடைபிடித்த மௌனம்ன்றது பேசாமல் இருத்தல் அப்படின்னு ஒரு மௌனம் இருக்கு. அதை தான் நீங்க கடைபிடிச்சிருப்பீங்க. 3 விதமான மௌனங்களை யோக வழிமுறையில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும். 3 விதமான மௌன முறைகள். அது என்ன 3 விதமான மௌன முறைகள்? அது நம்ம சித்த வித்தை பயிற்சியிலையும் இருக்கு. ஆமா, 3 விதமான மௌனம்னா பேசாமல் இருத்தல்னு ஒண்ணு நமக்கு தெரியும். பட் அது இல்லை, இங்க 3 விதமான மௌன முறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காண்பது கேட்பது அறிவது. காண்பது கேட்பது அறிவது. இப்பதான் ஐயா மனசை பேச விடாம வச்சுக்கிறது அப்படின்னாங்க. 3 விதமான மௌன முறைகள். நான் தான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், நமக்கு மௌனம்னா பேசாமல் இருத்தல் அப்படின்றதான் நமக்கு இது நாள் வரையும் புலப்பட்டதும் சரி, பழகி வந்ததும் சரி அப்படின்றது. பட் ஆனால் அதை தாண்டி பக்தி மார்க்கத்துக்கு அது சரி, யோக நெறிகளை பழகக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய 3 மௌன முறைகள். இது அனுஷ்டிக்கணும்னு சொல்றாங்க. அனுஷ்டிக்கணும் அப்படின்னா பழகுதல் அர்த்தம். பழகுவது அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் பேசாமலே இருந்துட்டாரு அப்படின்னா அவர் மௌனமாவே ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா அவர் பேசல, வார்த்தைகளால பேசல, நம்மள்கிட்ட வார்த்தைகளால எதுவுமே அவர் நம்மள்கிட்ட பேசல. மற்ற உணர்வுகளால பேசுறாரு, செய்கையால பேசுறாரு, நடவடிக்கைகளால பேசுறாரு. அது மாதிரியானது இருக்கு. அது பக்தி மார்க்கத்துக்கு சரி. யோக மார்க்கம் வரும் பொழுது அந்த யோகத்தை பயிலும் பொழுதே அந்த 3 மௌனங்களையும் கடைபிடிப்பதாகும், அனுஷ்டிக்கிறது, பழக்கத்துக்கு கொண்டு வருவதாகும் சொல்லலாம். யோகம் பயிலும் பொழுதே அவங்க சொல்றது, யோகம் பயிலும் பொழுதே அந்த மௌனத்தை கடைபிடிப்பதாகும் அப்படின்னா, அப்ப அது நிச்சயமா பக்தி மார்க்கத்துல சொல்லக்கூடிய மௌனம் கிடையாது நமக்கு அப்படின்றது புலப்படுது. அப்ப எது மாதிரியான 3 மௌனங்களை யோகம் செய்பவர்கள், தவம் செய்பவர்கள் அனுஷ்டிக்க வேணும், அதுவும் யோகம் செய்யும் பொழுதே அனுஷ்டிக்க வேணும்னு சொல்றாங்க. கரெக்ட். புலன்களினால் ஆன மௌனம் ஒண்ணு. கரெக்ட். இது நீங்க சொன்னது 2வது இது. ஆனா முதல் இதுன்னு சொல்லலை, 3வது இது இருக்கு. நடுவில் இருக்க சொல்லிட்டீங்க. சரியா?
இல்ல இல்ல, நான் அப்படி கேட்கல. அதுதான் இப்போ கதிஜா சொன்ன மாதிரி 3 விதமான மௌனங்கள் ஒரு யோகிக்கு உண்டானது. அந்த 3 விதமான மௌனத்தை ஒரு யோகம் பழகக்கூடியவன் அனுதினமும் அனுஷ்டிக்க வேணும். அதாவது அதை பழகணும், தொடர்ந்து அதை பழகி வரணும் அப்படின்றாங்கன்னா, அப்போ அது கதிஜா என்ன சொல்லுது, புலன்கண்ணினால் ஆன மௌனம், அதாவது இந்த 5ஐயும் நம்ம மௌனத்துக்கு கொண்டு வரணுன்றது. ஆனால் அது முதல் பாயிண்ட் கிடையாது, நடுவில் இருக்கிறத சொல்லியாச்சு. இப்போ 3 நிற்கிது, 1 நிற்கிது. ஆனால் அது கரெக்ட் பதில். ஒரு மௌனம் என்பது புலன்களால் ஆனது, அதை மௌனமாக வைத்திருத்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு. முதலாவது ஃபர்ஸ்ட் இது 3. அம்மா சொன்னது 3. ஃபர்ஸ்ட் அது வேற. அலங்காரம் என்பது அகங்காரம், அது வேற. இப்ப 2 சொல்லியாச்சு. ஒன்று புலன்களால் ஆகக்கூடிய மௌனம், இன்னொன்று மனதால் ஆகக்கூடிய மௌனம். அது எப்படி செய்யறதுன்றத அடுத்து மனதால் ஆகக்கூடிய மௌனம். இன்னும் 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அந்த அம்மா சொல்லிட்டாங்களே. நமஸ்காரம். கரெக்ட். உடல் மௌனம் சொல்லி ஒன்று இருக்கு. என்ன மௌனம்? தேக மௌனம், உடல் மௌனம். நீங்க மௌனத்தை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நீங்கள் அசைவதும் பேசுவதற்கு சமம். நீங்கள் அசைறீங்கல்ல, இப்படி அசைறீங்க அப்படி அசைறீங்கன்றது அதாவது 1000 வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பேசக்கூடிய செய்கை தான் உங்களுடைய ஒரு அசைவில் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் உடம்பு என்ன செய்றீங்க, ஒரு அசைவுக்கு கொடுக்குறீங்க. அது 1000 வார்த்தைகள் பேசுவதற்கு சமமானது அந்த அசைவானது. யாருக்கு? யோகிகளுக்குன்றாங்க. சாதாரண மனிதனுக்கு சொல்லல, யோகிகளுக்கு. அப்ப முதல் மௌனம் என்பது உடல் அசையாமல் இருப்பது. இதை அனுதினமும் அனுஷ்டிக்க வேணும்னா பழக வேண்டியதாகும்ன்றாங்க. அப்ப நம்ம முதல் மௌனத்தையே ஃபர்ஸ்ட் பழகணும். எது? உடல் அசையாமல் இருப்பது. உட்காந்துட்டோம், முத்திரை பிடிச்சிட்டோம், கை முத்திரை பிடிச்சிட்டோம், கண் முத்திரை வச்சுட்டோம், நேரம் நிமிர்ந்து உட்காந்துட்டோம். மௌனம் அனுஷ்டித்தல் என்னன்னா அசையாமல் இருப்பது. இது முதல் பழக்கம். இது தேக மௌனம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்ப 2வது, இந்த 10 நிமிஷம் நீங்க அசையாம இருந்துட்டீங்க அப்படின்னா இயல்பாகவே புலன்களானது உள்ளடக்கம் ஆகும். புலன்கள் எந்த இதுக்கும் ஆட்படாது. ஏன்னா அதோட சங்கிலி தொடர்பு தேகத்தோட கட்டப்பட்டிருக்கு. இது அசையலைன்னா அது அதனுடைய செயல்களை விட்டுட்டு உள்ளடக்கமாகி புலன்களால் அந்த 5 புலன்களும் சேர்ந்து மௌனத்துக்கு வரும். நல்லா கேட்டுங்க. முதலாவது தேகம் அசையாமல் இருக்கணும், அது உடல் மௌனம், தேக மௌனம். அது 10 நிமிஷம் நீ உட்கார்ந்த உடனே உங்களுக்கு நம்ம மௌனத்துக்கு வந்துட்டோம். எது? தேக மௌனம். அப்படியே அசையாம இருக்கணும். கதி அது வாட்டுக்கு ஓடும், அது பிரச்சனை. இந்த 10 நிமிஷத்துல புலன்கள் 5ம் உள்ளடக்கமாகி புலன்கள் மௌனத்துக்கு வரும். இது 2வது மௌனம். இப்ப 3வது மௌனம் என்னது? மனம்னா அடுத்து அசையாமல் இருக்கு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. மனம் எண்ணமற்று இருப்பது என்பது வேறு, மனம் அசையாமல் இருப்பது என்பது வேறு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. 2ஐயும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
நல்லா கேட்டுக்குங்க. இப்ப காத்து அடிச்சதுனால மரம் அசைஞ்சிச்சா, மரம் அசைஞ்சதுனால காத்து வந்துச்சா அப்படின்ற கதை தான் இந்த கதை. இப்ப கொழிஞ்சப்ப எப்படி இருந்தாலும் கேட்டீங்க. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, மன மௌனம்னா எண்ணங்களற்ற நிலை இல்ல, அசையாமல் நிறுத்துவதுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு பயிற்சி இருக்கு. மனம் அசையாமல் நிறுத்தி, எண்ணங்கள் இல்லாமல் பழகுன்னு சொல்லல யாரும். எண்ணங்களற்ற நிலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. எண்ணங்களற்ற நிலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணங்களற்ற நிலைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணங்களற்ற நிலைன்றது வருது. அப்படின்றது அதனுடைய ரிசல்ட். அப்ப மனம் அசையாமல் நிறுத்துவது. அப்ப இந்த மனதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயம் மௌனமாகணும். ஒன்று தேக மௌனம், இன்னொன்னு புலன்களின் மௌனம். இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா எதை அசையாமல் நிறுத்திடலாம்? மனதை அசையாமல். நல்லா கேட்டுக்கங்க, எண்ணங்கள் அற்றது கிடையாது, அசையாமல் நிற்பது. அப்படி அது என்னவோ ஓடுது, என்ன ஓடுது, என்னவோ ஓடுது, அது ஓடிட்டு போகுது. ஆனால் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு இந்த கிளாஸ்ல சொல்லும்போது, நாம இங்கிருந்து கார்ல போறோம் மதுரைக்கு, சரியா? ஆமா, நம்ம காருக்குள்ள நம்ம தான் உட்காந்துருக்கோம். திரும்பி பார்த்தா மரமெல்லாம் நம்ம கூட ஓடுற மாதிரி இருக்கும், தாண்டி போற மாதிரி இருக்கும். இதுதான் மனதை நிறுத்துவது. மனதை நிறுத்துவது. கார் போயிட்டு தான் இருக்கு, மரம் போயிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க? கார்ல தானே உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, மற்றதெல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கு. இது மனம் அசையாமல் இருப்பது. அதான் மனதினுடைய மௌனம். எண்ணங்கள் அற்ற நிலை என்பது வேற. புரியுதா? மனமே இல்லாமல் போயிடுது. அப்ப நமக்கு எது முக்கியம்னா, வெளியில சுத்துறவன வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுதானே முக்கியம். அப்போ வீட்டுக்குள்ள வரணும்னா அவனுடைய சிநேகிதர்கள் அத்தனை பேரையும் நம்ம என்ன செய்யணும்? அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள பூரா அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சுடார். அதைத்தான் யோகிகளுக்கு 3 மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லி சொன்னார். தேக மௌனம், புலன்களினால் ஆன மௌனம், பிறகு மனதினால் ஆகக்கூடிய மௌனம். இந்த 3 மௌனத்தையும் நீங்கள் தொடர்ந்து பழகும் பொழுது, தொடர்ந்துன்னா ஒரு 21 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு 40-48 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. தொடர்ந்து பழகும் பொழுது, இதுக்கிடையில இன்பிட்வீன் நம்ம கதாகதம் நடத்துறோம், நிஷ்டை போறோம், அது வேற விஷயம், சரியா? தொடர்ந்து பழகும் பொழுது ஒரு சரியான தவத்தை நாம் நிறைவு செஞ்சு விடுவோம். சரியான தவத்தை நிறைவு செஞ்சிருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலினுடைய சௌகரியத்துக்கு, நம்ம புலன்களினுடைய சௌகரியத்துக்கு, நம்ம மனதினுடைய சௌகரியத்துக்கு தான் இந்த தவத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது அங்கிருந்து கமாண்ட் பண்ணோம், நீ கொஞ்சம் என்ன செய்ய, இந்த காலை தூக்கி கொஞ்சம் மாத்தி போட்டுக்கோ, உனக்கு வலிக்குது, நீ ஏன் சிரமப்படுற, நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படவே சொல்லலை, நீயா தான் உன்னை வருத்திக்கிற, இந்த வித்தை வாங்கும்போது எல்லாம் நீ யோசிச்சியா? என்ன எல்லாரும் சிரிக்கீங்க? யுத்தம் வாங்கும்போது நீ இதெல்லாம் யோசிச்சியா? இப்ப ஏன் கஷ்டப்படுற? நான் உனக்கு அனுமதி தாரேன், கொஞ்சம் காலை தூக்கி போட்டுக்கோ அப்படின்னு. ஆமா, நாம அதை பொருட்படுத்தாமல், அப்படிலாம் இல்லை, நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன், என்னுடைய தேகம் இப்படிதான் இருக்கும், கொஞ்ச நேரம் பார்க்கும், அப்புறம் அதை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அடுத்து யார் இருக்கா? புலன்கள். சரி, இவன் சரி வரல, அவனை போய் ஏதாவது கலைச்சு விடுவோம்னு சொல்லி இங்கே வர்ற. இப்ப இங்க 10 நிமிஷம், இவரு
10 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் முடிஞ்சா இவர் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருவார். இது ரெண்டும் வந்துட்டா இவர் வேற வழி இல்லாம என்ன செய்வாரு, உள்ள வர ஆரம்பிச்சிருவார். இது மனதை நிறுத்தி பழகுவது. நல்லா என்ன திரும்பவும் சொல்றேன், எண்ணங்கள் அற்ற நிலை இது கிடையாது. இது மனதை நிறுத்தி பழகுவது. சித்தவேதத்துல ஒரு இடத்துல சாமி சொல்லியிருப்பார், புருவ மத்தியத்தில் மனதை நிறுத்தின்பார். நிலை நிறுத்தி சொல்றாரா இல்ல, புருவ மத்தியத்தில் மனதை எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு போயின்னு அவர் எழுதல. புருவ மத்தியத்தில் மனதை எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு போயின்னு எழுதல. அப்ப என்ன சொல்றாருன்னா, நிலை என்பது ஒரு சுழற்சி முடிஞ்சு தானாக கிடைக்கக்கூடியது. அதுதான் அவர் சொல்றார். அப்ப மனதை நிறுத்தி, சரியா? இப்ப முன்னாடி சொல்றாரு சலனம் இல்லாமல் அசையாமல். என்ன சொல்றாரு? சலனம் இல்லாமல் அசையாமல். நான் உடம்புக்கு சொல்றார், உடம்புக்கு சொல்றார். வேற எதிலும் கவனத்தை செலுத்தாமல், புலன்களுக்கு வந்துடுறார். வேற எதிலும் கவனத்தை செலுத்தாமல். வேற எதிலும் கவனத்தை என்ன? ஆமா, நீங்க வெளியில இருக்கிறத கூட கட் பண்ணிடுவீங்க. ஆனா இங்க உள்ள ஒரு போராட்டம் நடக்கும். இவர் இவ்வளவு அழகா கதி பண்றாரே, நமக்கு இவ்வளவு நாள் வரலையே. ஒண்ணு இல்ல, இது உள்ள நடக்குது, வெளியில விட்டுருவோம், உள்ளே இது நடக்கும். சரியா? இங்கிட்டு இவருக்கு சவுண்டே கேட்காது. ஒருவேளை நம்மளை விட பெரிய தவயோகியா இருப்பார் போல, அந்த சிந்தனை வரும். ஏன்னா சத்தமே கேட்காது. அதுதான், சத்தமே கேட்காது. சரியா? இன்னொரு எண்ணம், நம்ம பண்றது சரியா இல்லையா வருது. அது மட்டும்தான் வருது. ஏன்னா இவரு இவ்வளவு அழகா கதி ஓட்டுறாரு, சிறப்பா இருக்கு. இங்க ஒருத்தர் சத்தமே இல்லாம பண்றாரு, இதுவும் சிறப்பா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம பண்றது சரியா இல்லையா அப்படின்ற சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சொல்றாரு புலன்களை சரி செய்வது. அதெல்லாம் விட்டுரு. அதுதான் சாமி சொல்றாரு, ஜபத்தில் உன்னை மட்டுமே கவனித்து. பக்கத்துல அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான், அசையறான், அசையல, இருமல் வருது, தும்மல் வருது, எந்திரிச்சு பாதியில போயாச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம். என்ன கேட்கணுமோ அதை நீ சொல்லி, சரியா? இது தேவையே இல்லாத விஷயம். எக்ஸாம் எழுதும் போது நீ உன்னுடைய பேப்பரை பார்த்து தெளிவா எழுதணும். பாதியில ஒருத்தன் மூடி வச்சுட்டு போறான்னா அவனை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது நமக்கு வரணும், செல்ஃப். சரியா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் நமக்கு இங்க உக்காந்தா உடம்பெல்லாம் குத்துது, குடையுது, வலிக்குது. இதுக்கு என்ன செய்யறது? இந்த உடம்பு குத்துறது, குடையிறது, வலி எடுக்கிறது, இதெல்லாம் யாருக்கு வரும்? அதுக்குதான் முன்னாடி மௌன நிலையை பார்த்தோம். இது காமனா. இந்த குத்துது குடையுதுன்றதெல்லாம் யாருக்கு வரும்? தவத்துல சொல்லுங்க. இங்க இப்ப அவனுக்கு வந்தா தான் என்ன, வரலன்னா தான் என்ன, அவன் சாதாரணமா இருக்கிறவன். இங்க இன்னொன்னு அதையும் சேர்த்துக்குவோம். இன்னொன்னு என்னங்க, என்ன சொல்ற? அதான் 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 உணவு கட்டுப்பாடு. கரெக்ட். சரி, இன்னொன்னு முக்கியமானது. அப்படியா? மனசு நமஸ்காரம். சரியா பயிற்சி பண்றவங்களுக்கு தான் அது மெயினா வருது. நான் சொல்றதே நல்லா பயிற்சி பண்றவங்களுக்கு தான் இந்த குத்துதல், குடையுதல் இதெல்லாம் வருது.
உடல் வந்து அதுக்குண்டான அடாப்ட் ஆகிறதுக்கு பிரபஞ்சத்துல வந்து எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கு எங்கெங்கெல்லாம் கிளியர் பண்ணணும் அதுதான் அந்த புது கொடை இருக்குது. அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க ரெடி ஆயிட்ட கனெக்ட் ஆயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது நம்ம உடம்பு அடாப்ட் ஆகுறதுனால நான் அதுதான் ஏன்னு கேக்குறேன். நீங்க உடம்புல வந்துட்டு கிளியர் ஆகுது. உடம்புல அதுக்கு அடாப்ட் ஆகுது. சரி நமஸ்கார். ஆமா சாமி சொல்றாரு யாருக்கு இது கைகூடாதுன்றாரு. இது இந்த சித்த வித்தை என்பது மோட்சம் என்பது எவனுக்கு கைகூடாது தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. யாருக்கு சொல்லியிருப்பாரு? அது ஒரு கேட்டகரி. அப்படி எல்லாம் நீங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றீங்க? உங்க மனசுல இருக்க உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா இப்ப அதுதான் வருது வெளியில. சரியா? சோம்பேறிக்கு கைகூடாதுன்ட்டார். யாருக்கு? சோம்பேறிக்கு. சோம்பேறினா யாரு? நீங்க என்னதான் தவம் செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை. நீங்க இன்னைக்கு பூரா நல்லா தியானம் பண்ணுங்க. சரியா? இதுவே ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நிறைய போன்லையும் சரி நிறைய எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, உடம்பு இறுகின மாதிரி இருக்கு, உட்காரவே முடியல, உட்கார விட மாட்டேங்குது அப்படின்னு என்ன செய்யுது? ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நல்லா தான் பயிற்சி பண்றாங்க. பயிற்சி பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? சும்மா இருக்காங்க. என்ன செய்யறாங்க? சும்மா இருக்காங்க. எந்த காலத்திலையும் தபவாதிகள், யோகிகள், சித்தர்கள் சும்மா இருந்ததா? சரித்திரமே கிடையாது. நல்லா கேட்டுங்க. நீங்கள் சும்மா இருந்துட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நகர்வு வரும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு வலி வேதனை வந்து கொண்டே இருக்கும். அந்த வேதனை வலி இருக்கத்தான் செய்யும். பிசிக்கலா தான். அதை நீங்க என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒண்ணு எக்ஸசைஸா எடுத்துக்கலாம், பயிற்சி முறையில எக்ஸசைஸா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய வேலைப்பாடுகளவே நீங்க அதை என்ன செய்யணும்? ஒரு டைம் டேபிள் போட்டு இது இவ்வளவு நேரம் செய்யறோம்னு நீங்க கொண்டு வந்துடணும். ஏன்னா உடலினுடைய பிளெக்சிபிலிட்டி, அதாவது நீங்கள் உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு வளைஞ்சு கொடுத்து வேலை செய்யறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தவம் கூடும். அப்பெல்லாம் இவ்வளவு வேலையெல்லாம் கிடையாதுல்ல, இவ்வளவு ஐடி கம்பெனி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன வேலை பார்த்துருப்பாங்க? விவசாயம், மருந்து கண்டுபிடித்தல், இது மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டது. அதை விட அதிகம், அதை விட இன்னொன்னு அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருந்துச்சு. நடக்கிறது. ஆமா, முரண்பாடு இல்லையே. ஏன் முரண்பாடு? உடம்ப போட்டு அலட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதுக்காக இப்ப நான் சொன்ன உடனே நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கட்டட வேலைக்கா போக போறீங்க? அப்படி யாரும் போக போறது இல்லையே. நீங்க இல்ல, நான் கேட்கிறேன், அப்படி யாரும் போக போறது இல்லை. நான் இப்ப சொல்லக்கூடிய அர்த்தம் உங்களுக்கான வேலைகளை நீங்க சரியா செய்யுங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்க அதுலவே சோம்பேறித்தனமா இருந்தாலும் உங்களுடைய உடம்பு கெட்டு போகும். அந்த சோம்பல் உங்களை இருக்க விடாது, தவம் செய்ய விடாது. இன்னைக்கு ஆசிரமத்துல பெரிய கஷ்டமான வேலை என்ன செய்யறாங்க? விவசாயம். அது கஷ்டமான வேலையா? விதைச்சா அது வளரப்போகுது.
இதை விட ஒரு பெரிய வேலை என்ன இருக்கு? எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க உள்ள? நடக்கிறாங்களா பறக்குறாங்களா? பறக்குறாங்க. அவங்க நடந்து பார்த்துருக்கோம்ல. நம்ம இங்க இருந்து அங்க நடக்கிறக்குள்ள ஆசிரமவாசி அங்க போயிடுவார். பார்த்துருக்கோமா? வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம இங்கதான் நடந்துகிட்டு இருப்போம், அப்படிதான். ஆனா நமஸ்காரம்ன்றக்குள்ள அங்க போய் நிற்பார் சர்ன்னு. அவ்வளவு உடல் இலகுவாகவும் ஆக்டிவாகவும் லேசாகவும் வச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்னா, இத்தனைக்கு நம்மளோட ஜாஸ்தி ஜெபம் பண்ணக்கூடியவங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அதுவும் காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சா 5:20 வரையும் ஜெபம் பண்ணக்கூடியவங்க. 5:20 முடிச்சுட்டு போய் படுத்துடுறாங்களா? கிடையாது. அடுத்து வேலை. எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க. மதிய ஜெபம், திரும்ப சாயந்தர ஜெபம், ஆக்டிவா இருக்காங்க. சாப்பிட்றாங்க, நைட்டு கரெக்டா ரெஸ்ட்டுக்கு போயிடறாங்க. ஆமா, ஏதாவது கேட்டுட்டே இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேனே, அதாவது நீங்களாக தூங்குவது வேறை, தூக்கமே உங்களை தனியா ஒதுக்கி வைக்கிறது இருக்கு. உனக்கு வேண்டாம், போதும், நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்றது வேற. அந்த இது நோயை கொண்டு வராது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதனால சாமி சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னார். என்ன இருக்கக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. இதை ஏன் சொன்னேன்னு கேட்டால், நீங்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய தேக மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை செஞ்சாதான் உடம்பு இங்க நிற்கும். ஏன் நிக்கல அப்படின்னா, நீங்க பிசிக்கலா எதுவும் ஒர்க் பண்ணல, அதனால இங்க நிக்கல. உங்களுக்கு குத்துது, கொடையுது, கரைச்சல் கொடுக்குது, எல்லாமே செய்யுது. அப்ப முதல் மௌனம் சொல்லக்கூடிய தேக மௌனம் உங்களால அனுஷ்டிக்க முடியல அப்படின்னா, ஏன்னா இங்க குத்துது கொடையுன்னும் போதே என்ன செஞ்சுறாங்க? காதுக்கு கேட்டுரும், கண்ணுக்கு தெரியும், புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மனசு அதிவேகமா வேலை செய்யும். இது ஏன்டா இப்படி குத்துது, இவர்கிட்ட வேற கேட்டுட்டே இருக்கோம், ஒண்ணுமே சொல்லவே மாட்டேன்றாரு, இது ஏன் குத்துதுன்னு கேட்டா அப்படின்ற சிந்தனையும் நமக்கு வரும் இல்லையா? எல்லாரும் அது ஓடக்கூடாது. ஆமா, நம்ம ஓடக்கூடாது. நடக்கலாம். நடக்கிறதுலாம் எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் இருக்கு. சித்த வித்தியார்த்திகள் அப்படி பெண்களுக்கு வீட்டு வேலை திருப்பி தியானம் பண்றோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த யோகா முறையில கொஞ்சம் அந்த இதெல்லாம் சொல்லி தரலையா? ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த யோகா எங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த கால் மூட்டு வலி இருந்தது, நசுனாங்க படிக்கிட்டே இருந்தோம், அதெல்லாம் படிப்படியா கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. ஒண்ணுமே தேவையில்லைம்மா. நீங்க போயிட்டு வாஷிங் மிஷினை தூக்கி போட்டுருங்க, மிக்சியை தூக்கி போட்டுருங்க. என்ன இந்த இவ்வளவு பெரிய தொடப்பம் வச்சு பெருக்கிறத விட்டுட்டு சின்ன கட்டை தொடப்பம் வாங்கிக்கோங்க. இதை நீங்க டெய்லி ரெகுலரா 3 நேரம் பண்ணீங்கன்னா போதும். என்ன, பின்னாடி இந்த துவைக்கிற கல் இருக்குல்ல, பின்னாடி கொல்லப்புறத்துல, அது மாதிரி கல் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த வித்தை இந்த துணி துவைக்கிறாங்களே அவங்களோட சம்மந்தப்பட்டது. நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, தூக்கி அடிக்கிறது. அதுவும் சொன்னேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அம்மா இருக்கும், நான் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில் இப்ப இல்லை, அந்த அம்மா சமாதி ஆயிடுச்சு. இந்த அம்மா வேலை என்னன்னா, இப்படி கையை எப்படி வச்சுக்கிறோம், தொடப்பம் தேஞ்சு போயிருக்கும். அந்த தென்னந்தொடப்பமா கூட்டி பல வருஷமா கூட்டிகிட்டே இருந்தது. அது அந்த தொடப்பத்தை மாற்றவும் இல்லை அந்த அம்மா. அதாவது இவ்வளவு நீளம் இருந்தது, அது கூட்டி பாருங்க, இந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள குனிஞ்சிருவோம்ல, அந்த அம்மா நல்லா இப்படி குனிஞ்சிருச்சு. தொடப்பம் எத்தினோண்டு போயிடுச்சு. அப்பவும் இது இப்படி என்ன செய்யுது, குனிஞ்சு இப்படி கூட்டி இப்படி கூட்டும். இப்படி கூட்டாது. நல்லா பாருங்க, இப்படி கூட்டி இப்படி கூட்டும். இப்படி கூட்டினா அது பேர் என்ன? ஏத்தி இறக்குறது வித்தை. அதுவும் அங்க பூரா கல்தர. மீனாட்சி அம்மன் போயிருக்கீங்களா? போனீங்கன்னா பூரா பெரிய பெரிய கல்தர. ஆமா, கோயில்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல, கோயில்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி கூட்டி இப்படி கூட்டம். நாங்க பார்த்துருக்கோம். செல்வையா இருக்கும்போது கூட்டிட்டு போய் காட்டுவார். பாரு வித்தை பண்ணுது பாரு அப்படின்பாரு. என்னடா வித்தை பண்ணுதுன்னு சொல்றாரு, கூட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க அப்ப யோசிச்சோம். என்னடா கூட்டிக்கிட்டு இருக்கு, பக்கத்துல போய் பாரு அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லாது. பக்கத்துல போனா கதி ஓடுமா? அந்த சவுண்ட் அது என்ன செய்யுது, இயல்பாவே அதுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. துணி துவைக்கும் போது வருதா, உலக்க குத்தும் போது வரும், உலக குத்தும் போது வரும். அப்போ எல்லா செயல்பாட்டிலும் சித்த வித்தை கலந்துருக்கு. அதைத்தான் சாமி சொல்றாங்க எல்லாத்துக்கும். அதுதான் சாமி உறுதியா சொன்னார், இந்த வித்தையை எப்ப வேணாலும் பண்ணார்.
நேர காலமே இதுக்கு கிடையாதுடா. சாப்பிட்ற நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரம் நீ எப்போ வேணாலும் பண்ணாலும் அதனால வேலை செய்யினார். இப்ப புரியுதா? அதனால நீ வேலை செய். புரியுதா? அப்ப உள்ள இந்த தவவாதிகள் யோகிகள், இப்ப பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய யோகிகள் வந்து கடுமையான வேலைகள் செய்யக்கூடாதுன்னா அவர்களுக்கு அதோகதி தான் போயிட்டு இருக்கோம், உள்கதி போகாது. அப்ப இருக்கிறதையும் அவன் கடுமையானதா செஞ்சு இருக்கிற சுவாசத்தையும் தொலைச்சிட்டான்னா நிலை கிடைக்காது. அதனால சாமி என்ன செஞ்சாருன்னா, நாம சும்மா சோம்பேறியா இருக்கக்கூடாது, நீ வேலை செய்ய. ஏன்னா நமக்கு உள்கதி ஓட ஆரம்பிச்சிடும், மூச்சு உள்ள ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன வேலைனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதனால இவ்வளவுதான் எக்ஸசைஸ். இதுக்கு தனி கிளாஸு பாருங்க. கரண்ட் மிச்சம், காசு மிச்சம், உடம்புக்கு நல்ல பயிற்சி வந்துடும், ஆக்டிவா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, நம்ம 100 வயசை தாண்டி தான் திருவிழாங்கடை போவோம். 100 வயசை இல்ல ஒரு நம்பிக்கை வரும்ன்றேன். வேணும் வேணான்றதெல்லாம் அப்புறம், வேணும் வேணான்றதெல்லாம் அப்புறம். எப்பவுமே நிறைய யோசிக்கணும், நிறைய சிந்திக்கணும். அதாவது நிறைய சிந்திக்கணும்ன்றது அதிகமா நம்ம இது பண்ணணும். பெருசா யோசிச்சுதான் சின்னதா முடிவு எடுக்கணும். அதனால அதை செய்யுங்க. அட்லீஸ்ட் எல்லாரும் துணியும் துவைக்கலைன்னா கூட உங்க துணியை நீங்க ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, புரியுதா, இப்படி துவைப்போம்ல, தரையில வச்சு இப்படி எல்லாம் துவைப்போம்ல, அதெல்லாம் இந்த 2 அக்கல் ஹார்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. நல்லது. நல்லா வேர்க்கும் இல்லையா? வேர்க்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யறது இல்லை நம்ம. அதுதான். அப்புறம் இங்க வந்து குத்துது குடையுதுன்னா, உள்ள இருக்க நீர் போகலைன்னா குத்தும், அபானன் போகலைன்னா குத்தும். நீங்க நடந்தீங்கன்னா அபானன் தானா பிரிஞ்சிடும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா, சுத்தி வரைக்கும் 2-3 தடவை என்ன செஞ்சிடும், அபானன்னா பிரிய ஆரம்பிச்சிடும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு 2 தடவையாவது தும்மல் வந்துடும். நீங்க 3 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்குள்ள தும்மல் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். போட்டீங்கல்ல? ஆமா, நீங்க போட்டு வச்சீங்க. அதெல்லாம் தான் நம்ம செய்யணும். சரி, இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களால தவிர்க்க முடியாது அப்படின்னா, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நடங்க. ஜெபம் முடிச்சுட்டு யாரும் படுத்துறாதீங்க, தூங்கிடாதீங்க. சமாஜத்துல ஜெபம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில வந்துடுவாங்க. பெண்கள்லாம் பின்னாடி அந்த இடம் கிடக்கும், அங்க போனீங்கன்னா அவங்க வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டு எல்லாம் கூட்ட ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய ஆசிரமத்தையும் 3 பேர் வரிசையா அப்படி அங்க இருந்து அப்படி கூட்டிட்டு வருவாங்க, பின்னாடியும் வேலை நடக்கும். அது மாதிரி அந்த பிசிக்கலா நீங்க உடல் ரீதியாக வேலை செய்யல, ஒரே இடத்துலலாம் உட்காந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு தவம் செய்யும் பொழுது உங்களால அது உட்கார முடியல. அதனால உடல் மௌனம் என்பது அசையாமல் இருப்பது. அசையாமல் நீங்க இங்க இருக்கணும்னா நீங்க அங்க அசைஞ்சு வேலை செய்யணும். எங்க? வெளியில குனிஞ்சு நிமிந்து அசைஞ்சு வேலை செய்யணும். பெண்களுக்கு ஸ்கிப்பிங் இருக்கு இல்ல, அது மூக்குல போகும். இப்ப நமக்கு வித்தை தெரியும்ல, பயிற்சிக்கு பயிற்சி. ஒரு 10 நிமிஷம் அடிங்க கதி, அது முடிச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு, டைம் இருக்கா, முகத்தை கழுவிட்டு திரும்ப உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. எந்த குத்து வலியும் இருக்காது. உடம்பு அப்படியே சொன்னதை கேட்கும், அப்படியே நிற்கும் உடம்பு, புலன்கள் விட்டு போகும். ஏன்னா இங்க புலன்களுக்கு வேலை இல்லை, நீங்க ஏற்கனவே அதுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க. நீங்க அங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டீங்க, பிசிக்கலா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா புலன்கள்லாம் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடும், வேற சிந்தனைக்கு போகாது. அப்ப அது ஈஸியா அடங்க ஆரம்பிச்சிடும். மனசை நில்லுனா நிற்கும். எண்ணங்களற்ற நிலைன்றது வேற, அதை விட்டுருவோம். மனசு வந்து அப்படி நிக்கணும். நில்லு அப்படின்னா நின்றோம். அந்த தியானம், அந்த ஜபம் சூப்பரா இருக்கும். அதுதான் நம்ம பழகணும், அதான் நம்ம செய்ய. ஒருத்தருக்கு வயசு வந்து 30 வயசு,
சரியா? அவருக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு 65 வயசு. அப்ப அவர் ஒரு பெட்டி கொண்டு வர்றாரு, ஒரு பேக் வச்சிருக்காரு. உடனே இவர் இந்த 35 வயசு 30 வயசுல இருக்கிறவர், கொடுங்க ஏன் நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். சரின்னு டக்குன்னு வெயிட்டானது அந்த இது மாதிரி தள்ளிட்டு வர்றது, நான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வர 2 பேரும் வெயிட் பண்றாங்க. நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், உட்காருங்க, நமஸ்காரம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், என் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் பேப்பராக கையில் வச்சுருக்காருல்ல, இதை வச்சுக்கோங்க, வந்த உடனே லைனில் போயிடலாம் அப்படின்னு. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேக்கெல்லாம் வச்சுட்டு இவர் போனவர் வரவே இல்லை. டைம் ஆகிட்டு, அங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்காரு, அவங்க கவுண்டருக்கு போகணும், டைம் ஆகிட்டு. இவர் என்ன செய்கிறாரு, என்னடா இந்த ஆளை காணாமே, ஃபோன் நம்பர் எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு சும்மா இப்படி பிரட்டி பார்த்துருக்காரு. அவர் பாஸ்போர்ட்டை பார்க்குறாரு, அவர் ஃபோட்டோவை பார்க்குறாரு, அவர் பிறந்த டேட்டெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு வயசு வந்து 60. யாருக்கு? 30 வயசுல கொடுத்துட்டு போனவருக்கு 60 வயசு. இவர் திரும்பவும் நம்ம எது மாற்றி நம்மதையே பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் பார்க்குறாரு. அவரு தான் இப்போ அவருக்கு அந்த கவுண்டர் இதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஆள் எப்போ வருவான், இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு இப்போ வராரு. அவர் பொறுமையாக கட்சி வச்சு தொடச்சிட்டு வராரு. வாங்க, ஏன் நம்ம அதுதான் போகுது, நம்ம அந்த கவுண்டருக்கு தான் போகணுமா, அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க உட்காருங்க அப்படின்னு. உனக்கு என்ன வயசு அப்படின்னார். என்ன வயசு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் நினச்சேன் உனக்கு ஒரு 30 இருக்கும்னு அப்படின்னு. நீங்கள் நினச்சிங்கல்ல, அதுதான் உண்மைன்னார். 30 இருக்கும்னு நினச்சிங்கல்ல, அதுதான் உண்மை அப்படின்னார். உன் பாஸ்போர்ட்டில் உனக்கு 60 வயசு காட்டுதே அப்படின்னார். அதுவும் உண்மை அப்படின்னார். அதுவும் உண்மைன்னார். என்னை ஏன் குழப்புற, ஏற்கனவே நான் வயசானவன், நீ என்னை ஏன் குழப்புற அப்படின்னார். உட்காரு, நமஸ்காரம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய இந்த 30 வயது இளைஞன் உண்மை. இங்கே பேப்பரில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் கொடுத்துருக்கக்கூடிய 60 வயது வயதானவனும் உண்மைதான் அப்படின்னு சொன்னார். சரி, நீ எனக்கு என்ன செய்கிற, நீ அதை சொல்லு அப்படின்னு. நான் ஒன்றும் செய்யலை, எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கேன், அதன் பிரகாரம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன செய்கிற, காலையில் எழுந்திரிச்ச உடனே எத்தனை மணிக்கு எழுந்திரிப்ப, என்ன சொல்லு அப்படின்னும் சொல்லலாம். காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன்றான். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன்றான். 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன செய்வேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், அப்படியே ஒரு வாக்கிங் போவேன், அது ஒரு அரை மணி நேரம். சரி, வந்து என்ன செய்வேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சின்னதாக ஒரு டீ மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு குளிச்சுட்டு காலையில் உணவு 7-7:30 சாப்பிட்ருவேன் அப்படின்னார். 7:30 என்ன உணவு சாப்பிட்ருவாரு? காலை உணவு. ஆமாம், டிஃபன் இல்லை, இப்போ சொல்கிறேன், டிஃபன் என்ன சாப்பிடுவ அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரியா? அவர் சொல்கிறார், ஒரு கப்பு பால் சாப்பிடுவேன். அதுலேருந்து 10 நிமிஷம் கழிச்சு பட்டர் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கு. அவகடா பழமா அது? அவகடாவா? பச்சை கலர். ஆமாம், அதுக்கு லட்சக்கட்ட பழமா? பச்சை கலர் பழமா? அந்த பழம், அது ஒரு கப்பு ஃபுல்லாக அடித்து குடிப்பேன். ஒரு கையளவு நட்ஸு. ஆமாம், இவ்வளோதான் என்னுடைய காலையில் டிஃபன். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் இதுதான் என்னுடைய டிஃபன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். மதியம் என்ன சாப்பிடுவ அப்படின்றார். மதியம் இத்தினூண்டு தான், சின்னதாக வெஜிடபிள், இத்தினூண்டு தான். ஆமாம், நான் அதுக்காக தான் கேப் விட்டு சொன்னேன், நீங்கள் அடுத்த தானே சொல்லணும் அப்படின்னு. இத்தினோடு தான் சின்னதாக வெஜிடபிள் நான் எடுத்துக்குவேன், சாலட் மாதிரி எடுத்துக்குவேன் அப்படின்னு. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம், திரும்ப சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் ஒரே ஒரு ஜூஸ். இவ்வளோதான் என்னுடைய உணவு. இது எப்போ இருந்து இதை நீ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்குறாரு அவர். எப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் ஒரு நோய் வந்தது. சின்ன வயசில்
ஒரு டிசீஸ் வந்தது, எங்கெல்லாம் அலைஞ்சு சரி பண்ண முடியல, கேன்சர் இல்லை வேற ஏதோ ஒரு நோய் சொல்றாரு, சரி பண்ணலை, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நீ இருக்கிற வரையும் இருந்துட்டு போய் சேர்ந்துரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானா எனக்கு ஒரு இன்டியூஷன் தோணி, நம்ம இருக்கிற வரையும் தானே இருக்க போறோம், நம்ம ஏன் ஒரு டைம் டேபிள் பிரகாரம் இருக்கக்கூடாது, இருக்கிற காலங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்ட டைம் டேபிள் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். அந்த தப்பு மட்டும் நான் பண்ணல. அவர் சொன்ன பதில், அந்த தப்பு மட்டும் நான் பண்ணல அப்படின்னார். இல்லப்பா நீ அந்த வயசெல்லாம் கடந்து வரணும்ல, எப்படி நீ இதெல்லாம் தப்பிச்சு வந்த, அப்ப நீ வேற மாதிரி ஏதாவது, நான் அது மாதிரியான தப்பு எதுவுமே பண்ணல, சரி அது மாதிரி உணர்வுகள் வரும்போது நீ என்ன செய்வ? அப்ப அவர் சொல்றாரு, நான் சொன்ன டைம் டேபிள்ல நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லலை. அது என்ன நீ சொல்லலை சொல்லு அப்படின்னும். நான் தினமும் 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். நல்லா கேட்டுக்குங்க. சரிப்பா தியானம் பண்ணாலும் அந்த உணர்வு வரும்போது என்ன செய்வ அப்படின்னவும், 1 மணி நேரம் தியானம் பண்றேன்னா அந்த உணர்வு வரும்போது 3 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி உணர்வு வரும் பொழுது 3 மணி நேரம் தியானம் செய்வேன். சாதாரணமா பண்ணும்போது 1 மணி நேரம் தியானம் செய்வேன். அது மாதிரி உணர்வுகளோ எண்ணங்களோ வந்தால் 3 மணி நேரம் தியானம் செய்வேன். எனக்கு அந்த 3 மணி நேர தியானம் என்னை எல்லை கோட்டுக்கு அப்பால் கடத்தி கொண்டு போய் விட்டுரும். நான் இப்போ வரையும் அப்படிதான் இருக்கேன், நான் இன்னும் 100 வருஷம் இருப்பேன். நீங்க இருந்தீங்கன்னா அப்ப என் பாஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா என் வயசு என்னன்னு நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து என்ன தெரியுது? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். 1. 2வது அவர் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? 3 மணி நேரம் எதுக்காக பண்றாரு? அந்த எல்லையை மீறாமல் இருப்பதற்காக தியானத்தை டெவலப் பண்ணியிருக்காரு. எதை? தியானத்தை. நமக்கு 3 மணி நேரம் சாமி எங்க வச்சாரு? காலையில 3 மணி நேரம் வச்சிருக்காரு. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல யார், நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு சொல்றேன், வெளியில விட்டுருங்க, அது உலக வாழ்க்கை, பாவம் அவங்க ஏதோ ஒரு வேலையா இருக்காங்க, அது விட்டுருவோம். அதிகாலையில் யார் ஒருவர் தொடர்ந்து 3 மணி நேரம் சரியாக சித்த வித்தையை கதாகதம் செய்து நிஷ்டை அனுஷ்டித்து அந்த தவத்தை தொடர்ந்து செஞ்சு வாரமோ அவர்களுக்கு என்ன வராது? தேவையற்ற எண்ணங்கள் வராது, இது மாதிரி தொந்தரவுகள் வராது. இப்ப அது நம்மள்ட்ட இருக்கு. எது? 3 மணி நேரம் தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அந்த விதிமுறைகளும் பயிற்சி முறைகளும் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா என்ன இல்ல? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, உணவு கட்டுப்பாடு இல்ல, இல்லையா? இதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. இதுதான் வித்தியாசம். அதான் அவர் சொன்னாரு, நான் ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன், இது ஒன்று ரகசியமானது, நான் தியானம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்றாரு திரும்ப, அந்த 60 வயசு இப்ப எனக்கு 40 வயசு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு, நான் இப்ப இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டார். சரியா? அதனால நமக்கு உடல் ரொம்ப முக்கியம். படகுல ஓட்ட விழாம பார்த்துக்கணும். ஓட்ட விழுந்துச்சுன்னா பாதி கடலை தாண்டாது. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா ஒரு கட்டுப்பறம் அனுப்புவாரு, அதுல ஏறி போவோம், அது வேற விஷயம். பட் ஆனா அது பெருமையா இருக்காது. நமக்குன்னு கொடுத்த படகை விட்டுட்டு இன்னொரு கட்டுமரம், படகுல போறது எப்படி இருக்கு, கட்டுமரத்துல போறது எப்படி இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? ஆமா, அதனால அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்றேன். அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க தொழில் ரீதியா எடுத்துக்குவீங்களோ, எக்ஸசைஸா எடுத்துக்குவீங்களோ, இல்லை இது எதுவுமே செட் ஆகலை, ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம நடந்துட்டு வருவோம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களோ, எதுனாலும் செய்யுங்க. சூழல் மாறும், எல்லாமே மாறும். ஆமா, நீங்க எக்ஸசைஸை உங்க வேலையா கூட மாத்திக்கங்கன்னு தான் சொல்றேன். எக்ஸசைஸை உங்களுடைய வேலையாக, கடுமையான வேலை இல்லை, உங்களுடைய வேலையை எக்ஸசைஸா மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லவார். சரியா? அதுதான் தவவாதிகளுக்கு மௌனங்கள் 3: தேக மௌனம்,
புலன்களிலான் ஆன மௌனம் மனதை நிறுத்தும் மௌனம். மனசு நிக்கணும். ஆமா, அதுதான் சாமி வந்து 10 நிமிஷம் நிஷ்டேன்னு வச்சார். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா கதாகதம் கொடுத்தார். எவ்வளவு? 45 நிமிஷம். 20 நிமிஷத்துல உடம்பு நீ அசையாம இருந்தேன்னா நின்னுக்கிறோம். அடுத்த 20 நிமிஷத்துல புலன்கள் அடங்கிறோம். இருக்கிற 10 நிமிஷத்துல மனது நின்னுரும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் ரிலீஸ் ஆகி வெளியில வர போறோம். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதுவே நம்மளால செய்யறதுக்கு சிரமமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாம சோம்பேறியா இருக்கமான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சோம்பேறியா இருக்கோமா? வயதானவர்களை விட்டுருங்க. ராமச்சந்திரையா இருக்காரா, அவர் இப்ப வேலை செய்யறாரு தெரியுமா? வேலை செய்யறாரு அவரு தெரியுமா? நான் அன்னைக்கு வண்டியில போறேன், என்னைய கிராஸ் பண்ணி ஒரு வண்டி போகுது. அவர் தான் அது. கண்ணே அங்கிருந்து வேலூருக்கு போவார் அவரு. அதான் கிராஸ் பண்ணி போறாரு. நான் யார் அது வித்தியார்த்தி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறேன். பார்த்தா இவரு அவ்வளவு வேகமா போறாரு. சரு சருன்னு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்ப எனக்கு ஒரு பொறாம இருந்துச்சு. இவர் வயசுல நம்ம என்ன செய்வோம் தெரியலையே கடவுளே அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது. நமக்கு வரும் தானே. பெரிய ஆமா, வேலூருக்கே வண்டியில தான் வர்றாரு. அவர் வேலூருக்கு பாண்டிச்சேரிக்கெல்லாம் வண்டியில தான் வந்திருக்காரு. இப்பதான் நாங்க சொல்லி சொல்லித்தான் இப்ப வண்டியில போறது எல்லாம் விட்டுட்டாரு. அப்ப அவர் வயசுக்கு என்ன வயசுங்க? 86 வயசுல பாருங்க. அந்த அது என்ன அது போட்டோம் திருவிழாங்கல்ல ஷெட்டு. விடுங்க விடுங்க நானே தூக்கிறேன். அவ்வளவு பெரிய கம்பிய அதில் இங்கிட்டு இருந்து விட மாட்டார். விடுங்க விடுங்க நானே தூக்கிறேன். விடுங்க விடுங்க நானே தூக்கிறேன். முதல் சொல்றதே பெரிய விஷயம் இல்லை. 86 வயசுல விடுங்க நான் தூக்கிக்கிறேன்னா அவர் மனசுல எவ்வளவு தெம்பும் தைரியமும் இருக்கும். அது நம்ம இப்ப 40-45 வயசுலயே அந்த கிளாஸ் எடுத்து வைங்கடா, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நம்மள அறியாம சொல்றோம்னா நம்மள அறியாம உடம்பு அதை சொல்லுது. உன்னால முடியாது, அந்த கிளாஸை கூட தூக்க முடியாது அப்படின்னு நமக்கு சொல்லுது. அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. சரியா? அதனால இந்த மௌன நிலைகளை பயிற்சி பண்ணி பழகுங்க. புரியுதா? அது எப்படி பழகுறீங்க அப்படின்னா, வீட்டுல ஒரு 10 நிமிஷம் உடம்பு அசையாம உட்கார வச்சு பழகுங்க. சித்த வித்தை பண்றோம், அது அப்புறம் இதை பழகுங்க. உடம்பு அசையாம ஒரு 15 நிமிஷம் அப்படி கல்லு மாதிரி இருக்க வச்சு பழகுங்க. அப்புறம் புலன்களுக்கு எதுவுமே கேட்கல, அது அரெஸ்ட் ஆயிருச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பயிற்சி பண்ணு. அதுக்கப்புறம் மனசை நிறுத்தி தனியா மனசை அப்படி உள்ள கொண்டு வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே கவனிச்சு ஒரு 15 நிமிஷம் பழகுங்க. அது ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். சரியா? சரி, நமஸ்காரம். அது வேற, மௌனம் வேற. ஆமா, அது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம்ல தனியா.